புதுச்சேரியில் உள்ள வெரிடாஸ் நிதி நிறுவனத்தை முற்றுகையிட்டு தமிழக வாழ்வுரிமை கட்சியினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மாத தவணையை தாமதமாக செலுத்தியதால் ஊழியர்கள் மிரட்டியதில் ஒருவர் தற்கொலை செய்து கொண்டதாக கூறப்படும் நிலையில் அதனை கண்டித்து போராட்டம் நடைபெறுவது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணா வழங்க கேட்கலாம். கிருஷ்ணா, வணக்கம். இது குறித்த முழு விவரங்கள். புதுச்சேரி திருக்குனூர் அடுத்த சோரப்பட்டு தென்னஞ்சாலை வீதியைச் சேர்ந்தவர் பெரியண்ணசாமி. இவர் அந்த பகுதியில் மளிகை கடை நடத்தி வருகிறார். இவருக்கு கௌரி என்ற மனைவியும் மகன்கள் என மகள்களும் உள்ளனர். பெரியண்ணசாமி கடந்த மார்ச் மாதம் திடீரென வீட்டில் வந்து தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். இது குறித்து திருக்குனூர் காவல் நிலையம் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வந்தனர். அந்த தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட 2 நாட்களுக்கு பிறகு அவருடைய மளிகை கடையை திறந்து பார்த்தபோது அங்கு ஒரு கடிதம் வந்து இருந்திருக்கிறது. அந்த கடிதத்தில் தனியார் நிதி நிறுவனத்தில் பெற்ற கடனுக்காக தன்னை அவமானப்படுத்தியதாகவும் இதனால் நான் தற்கொலை செய்து கொள்வதாக அவர் ஒரு கடிதத்தை எழுதி வைத்திருக்கிறார். இந்த கடிதம் அவருடைய மனைவி வந்து மீண்டும் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்தார். அதன் அடிப்படையில வந்து இந்த வழக்கை வந்து பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த நிலையில தமிழக வாழ்வுரிமை கட்சி சார்பில் வந்து புதுச்சேரி 45 அடி சாலையில் அமைந்திருக்கக்கூடிய வெரிடாஸ் நிறுவனத்தை கண்டித்து இந்த ஆர்ப்பாட்டமானது ஈடுபட்டிருக்கிறார்கள். அதாவது அந்த நிதி நிறுவன ஊழியர்கள் குண்டர்கள் போல அவரை வந்து அவமானப்படுத்தியதாகவும் இதனால் உடனடியாக இவரின் மீது வழக்கு பதிவு செய்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் சம்பந்தப்பட்ட ஊழியர்கள் மற்றும் அந்த நிறுவனத்துடைய உயர் அதிகாரிகள் யாராக இருந்தாலும் கைது செய்ய வேண்டும் எனவும் அவர்கள் இந்த கோஷங்களை எழுப்பினர். அதே போன்று பாதிக்கப்பட்ட அந்த குடும்பத்திற்கு 25 லட்சம் ரூபாய் உடனடியாக நிவாரணம் வழங்க வேண்டும் என கோரிக்கையை வைத்து தமிழக வாழ்வுரிமை கட்சியின் ஸ்ரீதர் தலைமையில 50க்கும் மேற்பட்ட அந்த கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டு கோஷங்களை எழுப்பினர். இதனைத் தொடர்ந்து அந்த 2வது மாடியில் இருக்கக்கூடிய அந்த அலுவலகத்தை பூட்டி போட முயற்சி செய்த போது ஏற்கனவே அந்த நிறுவனத்தில் வந்து பூட்டு போடப்பட்டிருந்தது. இதனை கண்டித்து அவர்கள் வந்து தற்போது கோஷங்களை எழுப்பி போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணா.